இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா ஆர்ஆர்பி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. தனி வட்டியில இந்த மாடல் சம் கேட்டாங்களா, எப்படி குயிக்கா சால்வ் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஒரு குறிப்பிட்ட அசல் இருக்குது. 5 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு குறிப்பிட்ட தனி வட்டி விகிதத்துல கிடைக்கக்கூடிய வட்டிக்கும், அசலுக்கான விகிதம் பார்த்தோம்னா 10:7 அப்படிங்கிறாங்க. ஸோ அப்படின்னா வட்டி விகிதம் என்னன்னு கேட்கறாங்க. இந்த மாடல் சம் கேட்டாங்களா? ஸோ எக்ஸாம்பிளுக்கு இது அசல். இது அசலுக்கான ரேஷியோ. இது வட்டிக்கான ரேஷியோ. தனி வட்டிக்கு ஃபார்முலா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு பிரின்சிபல் இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன்ட்டு டைம் டிவைடட் பை 100. நமக்கு தேவை ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அதை மட்டும் வச்சுட்டு மற்ற வேல்யூ எல்லாம் கொண்டு வந்தோமா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இந்த 100 வகுத்தல் இருக்குது. அப்ப இங்க பெருக்கலாகும். அடுத்தது இந்த பி இன்ட்டு டிங்கிறது இங்க வகுத்தல் வரும். பி இன்ட்டு டி ஈக்குவல் டு இங்க ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஸோ பாருங்க, வட்டி வட்டி அப்படிங்கிறது 7 சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். அதே மாதிரி அசல் அப்படிங்கிறது பிரின்சிபல் அப்படிங்கிறது 10. டைம் அப்படிங்கிறது இங்க சொல்லியிருக்காங்க 5 வருஷம். ஸோ அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுமா. ஸோ வட்டி அப்படிங்கிறது 7 இன்ட்டு 100 வகுத்தல் பிரின்சிபல் அப்படிங்கிறது 10 இன்ட்டு டைம் அப்படிங்கிறது 5 வருஷம். ஸோ நெக்ஸ்ட் 10 இன்ட்டு 5 50. ஸோ 100 50ஆல கேன்சல் பண்ணா 2 இன்ட்டு 7 ஈக்குவல் டு 14%. ஸோ அப்போ ஒரு குறிப்பிட்ட அசலானது 14% வட்டி விகிதத்தில் 5 வருஷத்துக்கு அப்புறம் கிடைக்கக்கூடிய வட்டியும் பிளஸ் அசலும் ரேஷியோ பார்த்தோம்னா 10:7 கிடைக்கும். ஸோ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர்.